ஆனால் உங்களை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் வந்து பிளாக் ஷீப் ஸ்மைல் சேட்டை அதை தாண்டி உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் நிறையா பண்ணுறீங்க. அகெயின் இந்த வீடியோ கான்டென்ட்டுக்கு அப்புறம் திரும்ப டெக்ஸ்ட் கான்டென்ட்டோட எவால்யூஷன் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகிறமான்னு நான் பார்க்குறேன். நான் லிங்க்டினில் பயங்கர ஸ்ட்ராங்கு, நான் வந்து பிளாக்ஸில் பயங்கர ஸ்ட்ராங்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போலாம் என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க, எனக்கு பிஸ்னஸே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, இல்லை 2 வருஷத்தில் நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொன்னேன். நம்ம கன்செப்ஷன் டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, நம்ம கன்செப்ஷன் அதிகமாகுது. ஆனால் பெர் வீடியோலையோ பெர் டேட்டாலையோ இல்லை பெர் ஒரு டாப்பிக்கோட என்கேஜ்மெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா மீம் கல்ச்சர் இப்படி ஸ்க்ரால் பண்ணுறப்ப 5 செகண்டில் எனக்கு டேட்டா கன்சியூம் ஆகிடும். விச் இஸ் த டெக்ஸ்ட் கான்டென்ட். ஹவு ராம் இஸ் லுக்கிங் இன் டு த கான்டென்ட் டெக். நான் போய் தேடுறேன் கான்டென்ட் டெக்னு எது இருக்கா அப்படின்னு போய் பார்க்குறேன், ஒன்றுமே கிடையாது. யூ ஓன்ட் பிலீவ், அந்த அசட்டுக்கு 8 மாதத்தில் 1 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. நான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்னா ஓவர் நைட்டில் அது 1 மில்லியன் ட்ராக்ஷன் இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆகுது. ஒரு நைட்டில் 1 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆகுது. ஆனால் நான் தான்னு தெரியாது, என்னதுதான்னு தெரியாது. ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் சித்து. சித்து வந்து வாண்ட் டு பில்ட் அ லுக்கி பிராண்ட். எங்கே திரும்பினாலும் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி யூனிட் மாதிரி கொடுக்கணும், இல்லை ஓன் அவுட்ல வரணும், ஒரு 100 அட்லீஸ்ட் அவுட்லெட் பில்டு பண்ணணும். வெறும் லுங்கி மட்டும் தான் என்கிட்ட விற்கும். அவ்வளோதான், ஈஸியாக நீங்கள் வந்து ஜிடிஎம்லாம் அசால்ட்டாக அடிச்சு நிறுத்திட்டு போயிடலாம். இங்கே பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னா கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸை வேற வெர்டிகலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு செட் ஆயிருக்காது. கரெக்ட். ஸோ இஸ் தட் ட்ரூ ஆர் இல்லை? 100% ட்ரூ. நான் ஒரு வீடியோவில் பிரபலம் ஆனதுக்கப்புறம் கோர்ஸ் விற்கிறது மட்டும்தான் எனக்கு காமர்ஸாகவே பார்க்குறாங்க. யூடியூப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்ச காலத்தில் நம்ம யூடியூப்குள்ளே இருந்தோம். ஸோ எனக்கு வந்து நான் வந்து கான்டென்ட் கிரியேஷன் டு Web3 ஈகோசிஸ்டம்குள்ளேயும் நான் ட்ரை பண்ணேன். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து வில்லனாகவே பார்ப்பாங்க. ஏன் சார் அப்படின்னா, சார் 30% எடுத்துகிட்டு போயிடறான் சார். ஆன்லைனில் உங்களுக்கு பேர்ன் ஜாஸ்தி, ஆஃப்லைனில் உங்களுக்கு பேர்ன் கம்மி. சிரிச்சுக்கோங்க, ஜாலியாக இருந்துக்கோங்க. என்ன கேட்க போறாருன்னு இந்த ஃப்ரேம் தான் ஸ்டார்டிங் ஃப்ரேம். ஓகே, இப்போ ஃபைன், பக்கா, சூப்பர். அண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு டிராகன் தீஸ் பாட்காஸ்ட். எங்களோட எத்தனை எபிசோட் இது வந்து ஓகேவா? ஏன் உங்களை நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ராமண்ணானே வச்சுக்கிறேன். ஓகே, நான் கூப்பிட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு. ராமண்ணானே வச்சுக்கிறேன். உங்களை வந்து பார்க்கும்போது அப்படியே வாயை பிறந்துட்டு பார்த்துட்டு இருந்தேண்ணா. ஏன் வாயை பிறந்துருப்பேன், என்னடா இந்த மனுஷன் எல்லாத்தையும் பண்ணுறாரு, சிரிச்சுக்கிட்டே பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் எனக்கு வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம், நம்ம நிறையா விஷயம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பொறித்தட்டுச்சு, ஓகே இந்த மனுஷனை வந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம வேணும், எனக்கு இந்த மனுஷன் எனக்கு வேணும்டா அப்படின்னு தான் தோணுச்சு. அது வந்து ரொம்ப டைமாக தோணுது. நான் வந்து இஷா கூட கேட்டால் ஏகப்பட்ட டைம் சொல்லியிருக்கேன், இவரை எப்படியாச்சும் நம்ம தூக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவரை தூக்கணும்னு நினச்சவரை இப்போ வந்து நான் வந்து பாட்காஸ்ட் உட்கார வச்சிருக்கேன். ஐயோ நம்பலாமா வேணாமான்னு தெரியல இந்த பில்டப்லாம். ஓகேவா? ஸோ அப்படி தான் நான் உங்களை பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த பாட்காஸ்ட் வர்றதுக்கு? அதான் யோசிப்பேன், இவ்வளோ யோசிச்சவர் இவ்வளோ லேட்டாக நம்மளை கூப்பிட்டுருக்காரு. எனக்கு அதான் தோணுது. இப்போ சரி, ஓகே, வந்தாச்சு. நானும் யோசிச்சிருக்கேன், இந்த பையன் பார்க்குறப்போ இந்த ஹீரோ மாதிரி இருக்காரு. இல்ல அந்த திண்டுக்கல் ஒரு டெக்ஸ்டைல் கடை வச்சு ஒரு வீடியோ போட்டு அந்த பையன் மாதிரி இருக்காரு. அப்படி சம்டைம்ஸ் வந்து நானுமே வந்து கன்ஃபியூஸ் ஆவேன். பட் ஆனால் பயங்கரமான பையன், ரொம்ப டேலண்டடான ஒரு ஃபெலோ. இவர் வந்து நம்மளும் எப்படியாவது பார்த்துருந்தோம் வாழ்க்கையில் ஒரு தடவை அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் நான் கூப்பிட்டது, புரியுதா? சரி, ஓகே, திங்ஸ் அப்பார்ட். எனக்கு வந்து சீரியஸ் கொஸ்டின் ஒன்று இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, ஆனால் உங்களை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் வந்து பிளாக் ஷீப் ஸ்மைல் சேட்டை இப்படி தான் எனக்கு வந்து எனக்கு ரெகக்னைஸ் ஆகிறதே இப்படி தான் எனக்கு ரெகக்னைஸ் ஆகும். ஆனால் அதை தாண்டி உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் நிறையா பண்ணுறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நிறையா பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி அந்த டிரான்சிஷன் அந்த திங் வந்து எப்படி நீங்கள் வெளில வந்தீங்க? ஏன்னா முக்கால்வாசி பேர் உங்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வெளில இருந்து பார்க்கும்போது கான்டென்ட்டை லீவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா ராம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸை டப்புன்னு டேப் பண்ணுறலாம், கான்டென்ட்டை ஈஸியாக கொண்டு வந்துடலாம், பொசிஷனை ஈஸியாக கொண்டு போயிடலாம். இந்த மாதிரி பார்க்க வேண்டிய இந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க டெக்னிக்கலி. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நான் எப்படா நான் இதை வந்து உடச்சி போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இப்படி தான் என்னை பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி நீங்கள் பொசிஷன் ஆகும்னு நினைக்கிறீங்க இது இந்த இடத்துல? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் கரெக்டு. அவங்க எல்லாரும் கான்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து என்னை பிஸ்னஸ்க்கு லீவரேஜ் பண்ணுறதுக்கு ராம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் எல்லாருமே பார்க்குறாங்க. என்னை நான் அப்படி தான் பார்க்கணும்னு நானும் விருப்பப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் அதை வந்து ஒரு பாஸ் எடுத்தேன், வாண்டடாகவே ஒரு பாஸ் எடுத்தேன். பாஸுன்றதுலாம் ஷார்ட் டேர்ம்லாம் கிடையாது, சொல்லப்போனால் ஒரு 4 to 5 வருஷத்துக்கு அதை பாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா
இந்த லீவரேஜ் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து என் பிஸ்னஸ்க்கு ராம லீவரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா. இதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். நான் 100% லேர்ன் பண்ணனாலும் எனக்கு அந்த பாதை இதெல்லாம் இருக்குது. ஓ, இதுலேருந்து இவ்வளோ லீவரேஜ் பண்ண நமக்கு ஒன்று தெரியும். ஸ்மைல் செடி பண்ணியிருக்கேன், பிளாக் ஷீப் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து நான் வந்து ஆடு வாங்கிட்டு வந்து போட்டு காசு பண்ணியிருக்கேன், பிளாட்ஃபார்ம்லேருந்து ரெவன்யூ பண்ணி காசு பண்ணியிருக்கேன், அதுலேருந்து நம்ம ஒரு ஓடிடின்ற ஒரு மாடல் வரைக்கும் எவால்வ் ஆகணும்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். ஈவன் யூடியூப்லேயுமே ரெவன்யூஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு அந்த டீமோட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. இன்னொன்று அங்கே வந்து நாங்கள் ஒரு அதெல்லாம் எப்படி இருந்தது வச்சுக்கோங்களேன், ஒரு காலேஜ் கல்ச்சுரல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுவோமோ அப்படி தான் இருக்கும். அந்த ஸ்மைல் செட்டே பிளாக் ஷீப்போட ஆஃபீஸே இருக்கும். அப்போல்லாம் வந்து ஒரு பயம் கிடையாது. இது ஒரு பிஸ்னஸாகவே நம்ம மதிக்க மாட்டோம். ஆனால் அது நமக்கு காசு கொடுக்கும், நமக்கு ஒரு பேர் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஆப்வியஸ்லி நம்ம பிளாக் ஷிப் வந்து எக்ஸிட் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம திரும்பி பார்க்குறோம், என்னது இவ்வளோ கிடச்சிருக்கா, நமக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோமா அப்படின்றப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த இமேஜ் பில்ட் ஆயிடுச்சு. ராம் கிட்ட போனால் இது நடந்துரும் அப்படின்னு சொல்லி வருவாங்கல்ல. அந்த மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள் நான் அதுக்கப்புறம் வெளியிலிருந்து பார்க்குறப்ப தான் நமக்கு இன்னும் இதெல்லாம் தெரியல. அவங்க நம்மளை எப்படி வேணால் பார்க்கலாம், ஆனால் எனக்கு தெரியணும்ல, நான் இது ஸ்ட்ராங்காக இருக்கேனா இல்லையான்னு நான் ஒன்று ரியலைசேஷனில் போகிறப்போ எனக்கு ஒரு பாயிண்ட்லாம் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அந்த வீக்கர் பாயிண்ட்டுக்குள்ளே நான் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும், என்ன நான் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வாண்டடாகவே நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்னை சென்னை மீம்ஸ்ன்னு சொல்லுவார், ஒருத்தர் ஸ்மைல் சேட்டேன்னு சொல்லுவார், ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ராம்னு சொல்லுவார், ஒருத்தர் வந்து இந்த பிராண்டு கீழேன்னு சொல்லுவார். இந்த மாதிரி மல்டிபிள் அட்ரிபியூட்ஸில் வந்து நம்மளை வந்து நேம் பண்ணிட்டே வருவாங்க. நான் அது பெருசாக கண்டுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வேலையையும் சரியாக செஞ்சுட்டேன், அந்த வேலையும் நான் காசு பண்ணிட்டேன், எனக்கு வந்தவங்களுக்கு நான் சர்வ் பண்ணிட்டேன். டிப்பிக்கல் சர்வீஸ் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருந்தேன். நான் ப்ராடக்டைஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு பிராண்ட் பில்டிங் எக்ஸைஸ்குள்ளேயே நான் போகலை. பிளாக் ஷிப் பிராண்டாக ஆன மாதிரியான ஒரு பிராண்ட் பில்டிங் எக்ஸைஸ்குள்ளே போகலை. ஏன் அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் ட்ரை தான் பண்ணிருக்கேன். நான் இன்னும் டிசைட் பண்ணல அந்த இடத்த பொறுத்த வரைக்கும். பட் எஸ், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் இப்போ கிடச்சிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணிருக்கேன், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன், அது நடந்துட்டுருக்கு. ஐ திங்க் அந்த மேஜிக்கை பற்றி நீங்களும் பேசுவீங்கன்னு நம்புகிறேன். இருக்கு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த நிறைய திங்ஸ் நான் பண்ணுறேன். அப்போது எனக்கு ஒரு பக்கம் எனக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, நான்லாம் எப்படின்னா ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் எப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் ஒன்று கரெக்டாக பண்ணால் அது மட்டும்தான் என்னால் பண்ண தெரியும். எனக்கு மற்ற விஷயம் நான் கை வச்சேன் அப்படின்னா இங்கேன்னு வச்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிரும். எனக்கு வந்து அது கரெக்டாகவே எனக்கு பண்ண முடியாது, அறகுறையாக தான் நிறுத்திடுவேன். ஆனால் எப்படி அது வந்து அட் த எண்ட் ஒரே கோர்க்குள்ளே அந்த பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கிற ஒரு கோர்க்குள்ளேயே வந்து சேருதா, இல்லை எப்படி அதை நீங்கள் பொசிஷன் ஆகுறீங்க அந்த இடத்துல வந்து டெக்னிக்கலி, இல்லைடா இது பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கை தாண்டி ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்ன அது ஆக்சுவலி? அதான் பிரதர், நான் எப்படி பார்க்குறேன்னா, வீடியோவை தாண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, கரெக்ட். அது டிப்பிக்கலாக நம்ம காசுன்னு வச்சுப்போம், இல்லை பிஸ்னஸோட எவால்வேஷன் வச்சுப்போமே. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு நான் ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் வந்து எவால்வ் எப்படி வேணாலும் நடக்கும், எந்த சைடு வேணால் அது டேரக்ஷனில் வந்து அது எவால்வ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருக்கனோட ஒரு ஜென்ரலிஸ்ட்டாக இருக்கிறது தான் தேவையாக இருக்குது. நான் ஒரு ஜென்ரலிஸ்ட் தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஜிட்டல் ஜென்ரலிஸ்ட். எனக்கு எந்த பர்சன் ஆனால் எந்த டெக்னிக்கல் ஜாபு தெரிஞ்சவங்க அந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் இது இங்கேருந்து எவால்வ் ஆகும்னு எனக்கு தெரியும். புரியுது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு பேசணும் அப்படின்னா, என்னால் டயக்னைஸ் பண்ண தெரியும் என்ன பிரச்சனை இருக்குன்னு. இந்த பிரச்சனைக்குரிய டாக்டர் யார் சரியான டாக்டர்னு எனக்கு தெரியும். அந்த டாக்டர் வச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண எனக்கு தெரியும். ஸோ இது வந்து நான் ஒரு ஜென்ரலிஸ்ட், நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட வர்றதுனாலையோ இல்லை நான் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறதுனாலோ எனக்கு பின்னாடி ஒரு சூப்பரான டீம் இருக்குது. நல்ல நீங்கள் எந்த வெர்டிகலில் கேட்டிங்கனாலும் இன்னொன்று அந்த டீம் நான் சும்மாவும் எடுக்கல, நான் அவங்களோடய ஒரு சில வேலைகள் பண்ணியிருக்கேன். அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை நான் பில்டு பண்ணியிருக்கேன். அவங்கள சம்டைம்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டியிருக்கேன். அவங்க எவால்வ் ஆகணுன்றதுலையும் நம்ம ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்படி எனக்கு இங்கேருந்து கண்டென்ட்டுக்கு அப்புறம் இது இங்கெங்கெல்லாம் மூவ் ஆக போகுதுன்றதுக்கான எல்லா ஸ்பேஸில் நான் அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் சைடும் தெரியும், டெக்னிக்கல் சைடும் தெரியும். இது ரெண்டுக்கு நடுவில் தான் நான் இருக்கேன். இப்போது எங்கிட்ட வரதுனால பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் இங்கே கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். சூப்பர். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அட் த எண்ட் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வராங்க, அந்த கான்டென்ட் கிரியேட்டரோட பிஸ்னஸ் லீவரேஜ் பார்ட்டை பார்க்கலாம்னு சொல்கிறீங்க. நான் பிரேக் திஸ் டவுன். ஏதாச்சும் ஒரு நீஷ் நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்களே எடுத்துகிட்டு ஐ வாண்ட் தட் பர்டிகுலர் இந்த கான்டென்ட் கிரியேட்டர்னால இந்த பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு லீவரேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் எனக்கு கொடுங்க. இப்போது எனக்கு என்னென்னா, இங்கே
இங்கே எல்லாருமே கிரியேட் பண்ணுறது தெரிஞ்சிச்சு. லைக் எல்லாருமே கண்டென்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி சாதாரண ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறணும்னு ஏதோ ஒரு டவுன் சவுத்தில் ஏதோ ஒரு மினிமம் சின்ன ஊரில் இருக்கக்கூடியவரும் அந்த வீடியோ எடுத்து சூப்பராக போடுறாரு. அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் வருது, அவர் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிடுறாரு. ரைட். இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு அகெயின் டாக்டர்ஸ் எடுத்துப்போம். டாக்டர்ஸ் இன்றைக்கி அவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வீடியோஸ் பண்ணுறாங்க, பாட்காஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த கான்டென்ட் க்ரியேஷனையும் இந்த ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிச்சு. இது தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இதை வச்சு யார்கிட்ட போய் கேளுங்க, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் உனக்கு என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க, என் பேக்கெட்டில் இருக்குது எனக்கு தான் தெரியும் அப்படிம்பாரு. இதே நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, சார் வீடியோலாம் நல்லா போகுது சார், ஆனால் எனக்கு வாக்கினே வர மாட்டேங்குது சார். இது இன்னொன்று சொல்லலாம், எல்லாம் வைராலிட்டின்னு போகிறாங்க. நீ பிஸ்னஸை விட்டுட்டு நீங்கள் அக்னார் கான்டென்ட் கிரியேட்டராக மாறிட்டு இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது எதுக்காக இதை பண்ணோம்? இந்த பர்பஸ் இருக்குல்ல. சரி, நான் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக நான் பண்ணேன். எனக்கு கிளினிக்கில் நல்லா வாக்கின்ஸ் வரணும், இல்லை நிறையா நான் எம் டேலண்டட், எனக்கு அதனால நிறைய பேர் எங்கிட்ட வரணும், நான் அதுலேருந்து ஒரு ட்ரேடோ பிஸ்னஸோ பண்ணணும். அது நியாயமான முறை தான், யாராக இருந்தாலும் அதுக்கு தான் பண்ண போகிறாங்க. அப்போது இங்கே என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா, கண்டென்ட்டில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க தவிர திரும்ப பிஸ்னஸ் வந்து கோட்டை விட்டாங்க எல்லாரும். ஓகே, 200% இது கரெக்ட். நான் நேற்று கூட நேற்றோ முந்தா எனக்கு தெரிஞ்ச இஷா வந்து இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இது எங்கேயோ வருதேடா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ எனக்கு 200% கரெக்ட். 200% இதை வந்து நான் வந்து பிளாக் ஷீப்பில் ஸ்மைல் சேட்டையில் இல்லை அதை சுற்றி இருக்கிறப்போ நான் இந்த வேலை தான் பார்த்தேன். எனக்கு எல்லாருமே கிளாஸ்மேட்ஸ். நான் சித்துவோ இருக்கட்டும், விக்கியாக இருக்கட்டும், கார்த்தி, எல்லாருமே நாங்களாம் கிளாஸ்மேட்ஸ் இருக்கப்போ என்னோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டது அப்படின்னா, நீ ஃப்ரண்ட் எண்டில் ப்ளே பண்ணு, எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு இங்கே வியூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பிரச்சனை இல்லை, எனக்கு இன்றைக்கி P&L வேணும், என் பிஸ்னஸ் ரன் ஆகணும். எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறோம்? இந்த வீடியோ மூலியமாக நீ ஒரு விஷயத்தை ப்ளே பண்ண போகிற, அந்த ப்ளே பண்ணுற மூலியமாக நம்ம ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ண போகிறோம், அதுக்கு எனக்கு ஒரு ரெவன்யூ வரணும், அந்த பிஸ்னஸை தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது இன்ஃப்ளூயன்சர்ன்றது ஒரு வர்டிகலாக இருந்துச்சு, அவங்களாம் ஒரு செட் ஆஃப் பீப்புளாக இருந்தாங்க. இன்றைக்கி ஊரில் இருக்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் தான், எல்லாருமே கான்டென்ட் கிரியேட்டர் தான், எல்லாருமே வீடியோ போடுறவங்க தான். ரைட். அப்போது இது ஏன் டைவர்சிஃபைடாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற தாட் ப்ராசஸ். அதனால தான் நிறையா பேர் வந்து நீ என்னன்னா ஆக்சுவலி நீ வந்து ஒரு சூப்பரான வந்து கான்டென்ட் கிரியேஷன் எப்படி பண்ணுறதெல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்லாம் வந்து எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க. அதை பற்றிலாம் நீ ஒரு சர்வீஸ் பண்ணலாமே, நீ வந்து வீடியோ ஷூட்லாம் பண்ணி கொடுக்கலாம், ப்ரொடக்ஷன் யூனிட்டே போட்டு பண்ணலாம், நல்லா பண்ணலாம். ஆனால் என்னோட ரோல் அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் எம் டோட்டலி யூனிக். நான் அன்றைக்கி நினச்சிருந்தாரா விக்கி எனக்கு கொடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் நினச்சிருந்தேன்னா நான் ஒரு ஆன் ஸ்க்ரீனில் வந்து என்னால் ப்ளே பண்ணியிருக்க முடியும். நான் இன்றைக்கி நான் ஒரு படத்தில் நடிக்கிற அளவுக்கு கூட போயிருக்கலாம். கரெக்ட். லைக் எந்த ரூட் வேணால் எடுத்துக்க முடியும். நான் வாண்டடாக அது வேணான்னு அந்த இடத்துல கட் பண்ணணும். ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது நான் லவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் இதில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ரொம்ப ஈஸியெலாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்றைக்கி ஒன்று வரும், நாளைக்கு ஒன்று நடக்காது, இன்றைக்கி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், 3 மாதத்தில் அந்த ஃபனல் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் ரூட் எடுத்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபனல்ஸ் பேசலாம், ஃபனல்ஸ் அகெயின் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஜாப். டிப்பிக்கலாக ஒரு டோப்பமைண்ட் கேரக்டர் இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஓகே, நான்லாம் அந்த டோப்பமைண்ட் கேரக்டர் நான் வந்து 200% நம்புவேன். ஏன்னா எனக்கு நம்பர்ஸும் இருக்கணும், பிரச்சனையும் இருக்கணும், அப்போ தான் நம்ம வண்டி ஓடும். அதனால அவங்க ஓடிட்டுருக்கு. இப்போது இது இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன். சரி, ஓகே. இப்போ நான் வந்து விக்கி அண்ணாக்கும் விஜய் சித்து அண்ணாக்கும் ஒரு நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு டே தம்பிங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன், நான் நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லலாம் பிரதர். சரிங்களா? நீங்கள் சொல்லி இதெல்லாம் நீங்கள் இப்போ பிஸ்னஸாக பண்ணணும். ஏன்னா கான்டென்ட் நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. இப்போ இதை நீங்கள் பிஸ்னஸாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? என்னென்ன லைன் ஆஃப் லீவரேஜிங் யுவர் பிஸ்னஸ், உங்கள் கான்டென்ட் வச்சு பிஸ்னஸை லீவரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? ஓகே, நான் வந்து ஐ ஹாவ் அ பிளான் ஃபார் சித்து. ஓகே, நான் ப்ரொப்போஸுமே உனக்கு இதை லைக் பண்ணேன். இது வந்து வீடியோ ப்ரொப்போஸெல்லாம் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு என்ன பிளான் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு அந்த ப்ரொப்போசலை நான் சொல்லலை, இப்போது வெயிட் பண்ணுங்க. அது என்னன்னா, நான் இந்த ப்ரொப்போசலை வந்து அவனுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் ஒரு ஐ திங்க் 1 மாதத்துக்கு அப்புறம் அவர் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறான் ஒரு மூவி ப்ரொமோஷனுக்கு. அப்போ வந்து அந்த மூவி ப்ரொமோஷன் முடிஞ்சோடனே அவர் வந்து அதை அட்வைஸ் பண்ணுறாரு சித்துக்கு. என்ன சொல்கிறாருன்னா, சித்து நான் உன்னை பெருசாக நான் பார்க்குறேன் அடுத்து அப்படின்னு சொன்னேன். சூப்பர், நான் உன்னை படத்தில் நடிக்கிறதையோ நீ சினிமாக்குள்ளே வர்றதையோ நான் நினைக்கல. ஸோ நான் உன்னை வந்து ஒரு BTS மாதிரி பார்க்குறேன், சூப்பர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். சூப்பர். உடனே சூப்பர். அதுக்கு முன்னாடி இவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் அமிச்ச ப்ரொப்போசலை நான் திரும்ப அவனுக்கு ரீட்வீக் பண்ணி, டே இதை தாண்டா நான் உனக்கு சொன்னேன், என்னோட பிளான் அதில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, சித்து வந்து வாண்ட் டு பில்ட் அ
லுங்கி பிராண்ட். அவன் ஒரு கைலி பிராண்டு, லுங்கி பிராண்ட் வந்து சித்து பண்ணணும். எனக்கு அது வந்து ஒரு கோ கலர்ஸ் மாதிரியான ஒரு பிராண்டாக அதை மாற்றணும். எங்கே திரும்பினாலும் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி யூனிட் மாதிரி கொடுக்கணும். இல்லை ஓன் அவுட்ல வந்து ஒரு 100 அட்லீஸ்ட் அவுட்லெட் பில்டு பண்ணணும். வெறும் லுங்கி மட்டும் தான் என்கிட்ட விற்கும். ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும். இது யாருனாலையும் காம்பீட்டும் பண்ண முடியாது சித்துவை தவிர அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் எனக்கு வச்சேன். நான் இது வந்து இதை க்யூரேட் பண்ணிவிட்டு நான் 2-3 லுங்கி பிராண்டுக்கிட்டையுமே பேசினேன். அவனும் தான், சார் தயவு செஞ்சு நம்ம சேர்ந்து பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, சித்து எஸ்னா ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வச்சேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொப்போசலாக தெரிஞ்சது. இதை தான் நான் அந்த பிடிஎஸோட நான் மினி வெர்ஷன் கூட எடுத்துக்கலாம் கம்பேர். நீங்கள் பிடிஎஸ்ன்னு சொன்னப்போ எனக்கு மைண்டுக்குள்ள ஒன்று எல்லாமே வந்து வேற லெவலில் ஓடிட்டு இருந்தது. தென் திஸ் வாஸ் லைக் அமேசிங் டு அமேசிங். இது வந்து இப்படிலாம் புஷன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அவ்வளோதான், ஈஸியாக நீங்கள் வந்து ஜிடிஎம்லாம் அசால்ட்டாக அடிச்சு நிறுத்திட்டு போயிடலாம் இங்கே. ஸோ அப்போ வந்து இன்ஃப்ளூயன்சருக்கு லெட் பிராண்ட்ஸ் அப்படின்றது ஒரு வெர்டிக்கல் லைட். அது இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் பேர் இப்போ சொல்ல மாட்டேன். நான் இப்போ ஒரு 5 பேருக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 5 பேரோட பிராண்ட்ஸ்லேயும் நான் ஈக்விட்டி ஓன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அது ஒரு குளோபல் ப்ராடக்டாகவும் நாங்கள் வந்து அதை இப்போ பொசிஷன் பண்ணிருக்கோம், விச் இஸ் டூயிங் குட் ஆக்சுவலாக. இது ஒரு பக்கம் போகட்டும், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கிரியேட்டரை பிராண்ட் ஓனராக மாற்றுறது வந்து நம்ம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக அனிருத் வந்து ஒரு ப்ராடக்டோட அசோசியேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஈவன் நயன்தாரா மேம், நிறையா பேர் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை டாப் மோஸ்ட் வெல் நோன் பீப்புள் எல்லாமே இதுக்குள்ளே வராங்க. இப்போ பிஸ்னஸை பின்னாடி வச்சுக்கிட்டு நான் ஒரு வெல் நோன் பர்சனாக அதுக்கப்புறம் மாறினதுக்கப்புறம் இது 2 பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை. இது வந்து ரொம்ப 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 ஒரு டிடிஎஸ்ஸான ஒரு இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் மேக் பண்ண வரேன். எனக்கு 2-3 பேர்த்த பர்சனலாக தெரியும். பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னா கண்டென்ட் க்ரியேஷனுக்கு வந்து கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸை வேறு வெர்டிக்கலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு செட் ஆகிருக்காது. கரெக்ட். திடீர்னு ஒரு பிவோஷன் நடந்திருக்கும் அந்த இடத்துல. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே இட் வில் சேஞ்ச் யூ இன் சம் அதர் ஆஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இஸ் தட் ட்ரூ ஆர் இல்லை? 100% ட்ரூ. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ்டிங் நடந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டு, they have only 3,000 followers in Instagram. ஓகே, டிப்பிக்கல் ஒரு B2B பிஸ்னஸில் இருப்பாங்க. ஓகேவா, அவங்க வந்து ரொம்ப ராவாக மொபைல் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ரைட், அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் டெய்லி அதுலேருந்து ஒரு சேல் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ரைட், ஒரு ப்ராடக்ட் வந்து they have 140+ ப்ராடக்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட் மட்டும் டெய்லி சேல் நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் ரேண்டமாக எப்படிமா போயிட்டுருக்கு, இந்த வீடியோ போட்ட எவ்வளோமா என்கொயரி வந்துச்சு அப்படின்னு கேட்டேன்னா 800 என்கொயரிஸ் வந்திருக்கு அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு, அந்த ஒரு வீடியோலேருந்து. நான் சொன்னேன் 800 வந்திருக்கேம்மா, இந்த 800 வீடியோஸ் போட்டு இவ்வளோ லீடு வந்துச்சு. டு ஹேவ் எனி டேட்டா பேஸ் அவுட் ஆஃப் இட், ஆர் டு ஹேவ் எனி ட்ராக்ஷன்? அது யாராவது சேல்ஸ் டீம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுமா? நீங்கள் 8 சேல் நடந்ததை பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தாவோ இல்லை ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இது கொண்டு வந்திருந்தா இன்னும் எவ்வளோ தூரம் நம்பர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த வீடியோ எதுக்கு போட்டீங்க? ப்ராடக்ட்டை விற்கணும்னு போட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு 800 பேர் என்கொயரியும் பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நீங்கள் 8 தான் விற்றுருக்கீங்கன்றது விச் இஸ் எங்கேயுமே கனெக்டே ஆகலையே. எல்லாத்துலேயுமே ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குல்ல. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வியூவர்ஷிப்பை பார்த்தோன்னே ஒரு வாவ் ஃபேக்டரில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இன்பாக்ஸில் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குமான்னு சொன்னதில் அடுத்த லெவலில் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறம் எடுத்து பார்க்குறப்போ 8 சேல் நடந்துருச்சு நான் எஃபோர்ட்டே போடாமல் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நடந்துட்டாங்க. எனக்கு வந்து என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அப்புறம் நான் எடுத்து அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ்க்குள்ளே நகர்த்தினேன். அதை நகர்த்தி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க டிப்ரெஷன் மூவி போயிட்டாங்க. ஐயோ இவ்வளோ ரெவன்யூ நான் விட்டுட்டேன், இவ்வளோ இந்த என்ன மாதிரி ஃபனல்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டில் என்ன மாதிரி ஃபனல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கே சொல்லலாமே. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் இது வந்து நிறையா பாட்காஸ்ட்லேயும் நிறையா இன்டர்வியூஸில் எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்காங்க. ஃபாலோவர்ஸ் டசன்ட் மேட்ச் யுவர் ரெவன்யூ. ஏன்னா 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், அவனுக்குன்னா நல்ல ரெவன்யூ இருக்கும். 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கான், ஆனால் அவனுக்கு 1000 ஃபாலோவர்ஸ்க்கு இருக்க ரெவன்யூ தான் இருக்கும். இன் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட் சொல்கிறேன், ப்ரொமோஷனல் ஆஸ்பெக்ட் நான் பேசல. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஃபனல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணால் இட் வில் ஒர்க்? ஏன்னா ஹானஸ்டாக சொல்கிறேன், வெபினார்ஸ் ஃபனல் புதஞ்சிட்டு வருது. லைக் எனக்கு தெரிஞ்சு நார்த்தில் புதஞ்சிருச்சு, இங்கே புதஞ்சிட்டு வருது வெபினார் ஃபனல். அடுத்தது வந்து என்ன, VSL வீடியோ சேல்ஸ் லெட்டர் ஃபனல், அதுவுமே நார்த்லேயும்
இட்ஸ் இன் சேச்சுரேஷன் ஸ்டேஜ். இப்போ இங்கே இன்னும் சேச்சுரேட் ஆகும், இன்னொரு ஒரு வருஷத்தில் கன்ஃபார்மாக எதுவும் இங்கேயும் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபனல்ஸ் எல்லாம் தாண்டி என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணா இருந்தால் வாவ் இந்த ஃபனல் இப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும்டா அப்படின்ற மாதிரி. ஓகே, இங்கே எஸ்பெஷலி நம்ம ஆளுங்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் ஒரு வீடியோவில் பிரபலம் ஆனதுக்கப்புறம் கோர்ஸ் விற்கிறது மட்டும்தான் எனக்கு காமர்ஸாகவே பார்க்குறாங்க. வாஸ்தவமா நான் வந்தேன், எனக்கு ஒரு ஆடியன்ஸை பில்டு பண்ணேன், நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோன்னே வெபினார் மாடலில் ஒன்று சொல்லி கொடுத்தேன், இல்லை நான் வந்து வேறு ஏதோ ஒரு ஃபனலில் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூட் எடுக்கிறாங்க இல்லையா. நான் அதை தாண்டி அடுத்த விஷயத்தை பார்க்குறேன். ஓகே, இன்னைக்கு எஸ் காமர்ஸ், அதாவது கண்டென்ட்டுக்கு அப்புறம் காமர்ஸ்ன்றது மல்டிபிள் வெர்டிகல்ஸ் இருக்குது. அதில் கோர்ஸுன்றது ஒரு ஏரியா தான். இன்னைக்கு நம்ம ஆளுங்க அதில் நிறையா பேர் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா நார்த் இந்தியாவில் நிறையா பேர் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து, அதில் இங்கே நிறைய பேர் அதில் காசு பண்ணி அதை இன்னும் இவங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து, அதனால இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ரைட், இன்னும் ஏன் இந்த மற்ற வெர்டிகலுக்குள்ளே இது ஸ்ட்ராங்காக நடக்கலை அப்படின்னு நான் அடுத்து உட்காந்து டேட்டா அனலைஸ் பண்ணேன். ஏன்னா இங்கே உங்களோட பேண்ட்வித் வந்து ஒரே லெவலில் இருக்கும் கோர்ஸ் விற்கிறதுல. ஓகே, நீங்கள் வருவீங்க 10,000 ரூபா அப்படின்னா எல்லாரும் 10,000 ரூபாய்க்கு விற்கலாம். ஓகே, திரும்ப 20,000 ரூபானா 20,000 விற்கலாம், 10,000 ஒன்று விற்கணும், அப்புறம் 20,000 ஒன்று விற்கணும், அப்புறம் 1,00,000 ஒன்று விற்கணுன்றது இட் இஸ் அ காமன் ஈக்குவேஷன். இதுக்கு நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, பெருசாக கேபிட்டல் தேவையில்லை. அந்த ஈக்குவேஷனையும் அந்த ஃபார்முலாவையும் தூக்கி நீங்கள் அப்படியே டெப்ளாய் பண்ணி உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ப்ளே பண்ணிட்டு நீங்கள் காசு சம்பாரிச்சிட்டு போகலாம். இதனால் இது வந்து நீங்கள் கண்டென்ட்லேருந்து காமர்ஸில் வந்து கோர்ஸுன்றது வந்து அடுத்து லீவரேஜ் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட்டில் வரப்போ தான் பஞ்சாயத்தே வரும். ஓகே, ஏன்னா ஒவ்வொருத்தனோட சிச்சுவேஷனே வேற மாதிரி இருக்கும். அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஆரம்பிச்சவனா இருப்பான், அவன் ஒரு சில பேர் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சவனா இருப்பான். இவன் ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு வாங்குவான், இன்னொருத்தன் ப்ராடக்ட்டே 1000 ரூபாய்க்கு வாங்குவான். ஒருத்தர் சம்பளத்துக்கு வெறும் 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு வச்சிருப்பான், இன்னொருத்தர் சம்பளத்துக்கு 20,000 ரூபாய் 30,000 மேலே தான் வேலைக்கு வச்சிருப்பான். இப்படி இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராபபிலிட்டியாக அங்கே வந்து அலைன் பண்ணி தான் அவன் வந்து அடுத்து அதுலேருந்து லீவரேஜ் பண்ணி காசை வெளியே எடுக்கணும். இந்த பஞ்சாயத்து அங்கே இருக்குது. அங்கே தான் நிறையா பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, சரி, ப்ராடக்ட்னு ஒரு பக்கம் நகர்த்தணும் அப்படின்னா அடுத்த வெர்டிகல் தான் சர்வீஸ். நான் சொல்ல கோர்சஸ் இல்லாமல் சர்வீஸ் வெர்டிகல். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல்ஸு, ஏதோ ஒரு அகெயின் டாக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையுமே நம்ம வந்து அதை வந்து லீவரேஜ் பண்ணலாம். ஸோ எப்படி கோர்சஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆச்சோ, இப்போது நான் அடுத்து உடனே ஓப்பன் ஆக போகிற காமர்ஸ் வெர்டிகல் என்னவா இருக்க போகுதுன்னா சர்வீஸ் வெர்டிகல். ஏன்னா அது ஓரளவுக்கு ஸ்ட்ரீம் லைன்டாக கொண்டு போயிட முடியும். அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அது ஈஸியாக ஸ்ட்ரக்சர் பண்ணிட முடியும். நான் எடுக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா சர்வீஸையும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ராடக்டை தான் நான் ரொம்ப சேலஞ்சிங்காக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டேன். நான் ஒரு சர்வீஸ் கம்பெனியாக இருந்து இந்த மாதிரி சர்வீஸ் விற்றவங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் நான் விற்றுருக்கேன். புரியுது. எனக்கு அதில் எந்தெந்தெல்லாம் ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்ற டேட்டா எனக்கு தெரியும். ப்ராடக்ட் இருந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்டில் ஒரு இ-காமர்ஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கணும் அப்படின்னா என்ன மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். மினிமம் 3,500 ரூபாய்க்கு கம்மி நீங்கள் வந்து ஆன்லைனில் ப்ராடக்ட்டை விற்காதீங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொன்னேன். ஏன் 3,500 ரூபாய்க்கு கம்மி விற்கக்கூடாது அப்படின்னா, நீ 3,500 ரூபாய்க்கு விற்றாலே நீ வீட்டுக்கு 500 ரூபா தான் எடுத்துகிட்டு போக முடியும். சிபிஆர்னு ஒன்று இருக்குது, ஆட் காஸ்ட் ஒன்று இருக்குது, ஆர்கானிக் சேல் இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான், அது டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். சரிங்களா, அதனால எனக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இல்லைன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னும் தெரியும். பிஸ்னஸ் சைடில் இருக்கவங்களுக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் கிடைச்சதுக்கப்புறம் 3,000 விற்றதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறான்றதை நான் பார்த்துட்டேன். இதே 3,000 ரூபாய்க்கு வாங்கின பொருளை நான் கன்சியூமராக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஷாப்பிஃபை டேஷ்போர்டில் நான் வந்து 1 மில்லியன் கிராஸ் ஆகிட்டேன், 2 மில்லியன் கிராஸ் அது இருக்கும். அந்த எண் நீ எவ்வளோ எடுத்த நெட்டு நீ வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதான் என்னோட கேள்வியே. சரி, ரெவன்யூ வேறு ப்ராஃபிட் வேறு, இதுலேயே நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போட்டு நான் வந்து ஒரு லீடை 100 ரூபாய்க்கு எடுக்க முடியும், 10 ரூபாய்க்கு எடுக்க முடியும். 100 ரூபாய்க்கு எடுத்த லீடில் நீ எவ்வளோ கன்வெர்ட் பண்ணுன்றது இருக்குது, 10 ரூபாய்க்கு எடுத்த லீடில் எவ்வளோ கன்வெர்ட் இருக்குது. அகைன் இட் இஸ் அ கன்வர்ஷன் கேமுக்குள்ளே தான் நம்ம அடுத்து வந்து நகரணும்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து நான் பண்ணுற ப்ளே வந்து இட்ஸ் அ மிக்ஸ்ட் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் பெய்டு. இதுக்கு நடுவில் ஒரு மீட்டரில் தான் நான் ப்ளே பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு புக்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கணும், எனக்கு நம்பர் வரணும், இந்த பக்கம் எவ்வளோ டீக் பண்ணணும், அந்த பக்கம் எவ்வளோ டீக் பண்ணணும், இது 2 மீட்டரே என்னால் பேலன்ஸ் பண்ண தெரியும். நான் உட்காந்து கண்டென்ட் கிரியேஷன்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து கண்டென்ட் வச்சுட்டு வா, ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஐ சஜஸ்ட் அட்லீஸ்ட் யூ ஹோல்ட் எனி டிஜிட்டல் ட்ராக்ஷன். ஓகே, நாட் ஒன்லி நீ வந்து வீடியோ பேசி தான் கொண்டு வரணும்னு இல்லை. நான் சொன்ன இந்த P2Bயில் இருக்காங்களே, தே ஹாவ் 1000 லீட்ஸ், மினிமம் 1000 லீட்ஸ் பர் மந்த் அவங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக வரும். வாவ். ஓகே, நாட் ஃப்ரம் வீடியோ, அதர் சோர்ஸஸ்லேருந்து ஆர்கானிக்காக வந்துட்டு இருக்கு. அந்த ஆர்கானிக்காக பில்ட் பண்ணுறதே ஒரு கலைனா சீரியஸாக அதை நான் சொல்கிறேன். அது வந்து இருக்கட்டும். நான் எப்படி பார்க்குறேன்னா,
நான் இந்த டெர்மினாலஜி டிஃபைன் பண்ண தர்றேன். தே ஹேவ் அ வெரி குட் டிஜிட்டல் அட்டென்ஷன் இன் வாட் எவர் வே. ஓகே, அந்த டிஜிட்டல் அட்டென்ஷன்லேருந்து காசு பண்ணுறது தான் இங்கே கேமே. இங்கே டிஜிட்டல் அட்டென்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் அதை நம்ம காசு பண்ணாமல் மறந்துடுறோன்றது தான் என்னோட முக்கியமான பாயிண்ட்டாகவே நான் பார்க்குறேன். புரியுது. நீங்கள் டிஜிட்டல் அட்டென்ஷன் நான் கிரியேட் பண்ணி தரேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு கிரியேட் பண்ண தெரியுன்றதும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்றது யாருமே எனக்கு ஓப்பன் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த அந்த செகண்ட் லேயர் வந்து யாருமே ஓப்பன் பண்ணல. எனக்கு அது பெரிய வருத்தம். ப்ராபப்ளி ஓகே, நமக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நமக்கு அடுத்து இன்னும் நிறைய பேர் இதுலேருந்து இன்னும் எவால்வ் ஆகி அடுத்தடுத்து வரலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா பிரதர், யூடியூப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்ச காலத்தில் நம்ம யூடியூப்ல இருந்தோம். ஆமாம். அது மாதிரி நான் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையுமே நான் மேப்பிள்னு பார்த்தீங்கன்னா இப்படின்னா என்ன அப்படின்ற டைமுக்குள்ளேயே நான் அதுக்குள்ளேயே முன்னாடி எவால்வ் ஆகி நான் வந்துட்டே இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஐஓவோட ஈவெண்ட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆஃப்லைனில். அப்போ நானே சொல்கிறேன், அந்த ஐஓ ஈவெண்ட்டில் நான் உங்களை பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பொறித்தட்டின விஷயமே Web3 காமர்ஸ் கிளப். என்ன அந்த மனுஷன் பண்ணுறாரு. ஸோ எனக்கு வந்து நான் வந்து கான்டென்ட் கிரியேஷன் டு Web3 ஈகோசிஸ்டம்குள்ளேயும் நான் ட்ரை பண்ணேன். இது சொல்கிறப்ப எல்லாரும் புரியலைன்னாங்க, எனக்குமே தெரியாது. ஆனால் நான் அங்கே ஒரு விசிபிலிட்டியை பார்க்குறேன், அங்கே ஒரு கேப் இதை கொண்டே அங்கே உட்கார வைக்க முடியும். எனக்கு உட்கார வைக்கிறதுக்கு யார் வேணுமோ அதெல்லாம் எனக்கு அந்த டைமில் கிடச்சிரும். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அது நம்ம எங்கேருந்து வேணாலும் சொல்லலாம், டெக்னிக்கல் பர்சன் எங்கேருந்து வேணாலும் சோர்ஸ் பண்ணலாம். விஷனும் டிரைவும் தான் நம்மளை வந்து எக்ஸிக்யூஷன் தான் வந்து நம்மளை எடுத்துகிட்டு போகுன்றதை நான் பிலீவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நம்ம வந்து Web3 இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பேசுகிறதே ஒரு லைக் கண்டென்ட் டு காமர்ஸ்ன்னு நம்ம பேசுகிறது கோர்ஸ் இதெல்லாம் சொன்னோம்ல, ப்ராப்ளி இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் காமர்ஸாக தான் நான் பார்க்குறேன். சூப்பராக பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. இது வந்து நிஜமாவே கோர்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் காமர்ஸ் தான். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா, நான் என்ன எடுத்துக்கிறேன், நான் வந்து ஏஐ கன்சல்டாங்கோட போகலாம். இத்தனைக்கும் நான் வந்து மாடல் டெவலப் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. கரெக்ட். நான் வந்து டெக் பர்சன்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த மாடல் இதுக்கு ஒர்க் ஆகும்டான்னு எனக்கு தெரியும். கரெக்ட். ஸோ ஏஐ கன்சல்டண்ட்டாக போகலாம். என்னால் ஒரு கம்பெனியை 2-3 மாதத்துக்குள்ள ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட முடியும். இந்த ப்ராசஸ் பண்ணலாம், இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்றது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய பேர் இன்னும் லேயர் 2 லேயர் 3 காமர்ஸ்க்கு வருவாங்கன்றது ஐ ஃபீல். உங்களோட சஜஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருங்க. இது வந்து சர்வீஸ் ஓரியன்டாக போகுது. ப்ராடக்ட்ஸ் வச்சுருங்க. லேயர் 1 லேயர் 2 லேயர் 3ன்னு எதை பார்ப்பீங்க? நான் ரீசெண்டாக வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன் பிரதர். அந்த கற்க கசடர்னு சொல்லி ஒரு பிரதர் வந்து ஒரு புக்ஸை பற்றி ஒரு பாட்காஸ்ட் பண்ணால். அவ்வளோ புக் ரீடிங்லாம் எனக்கு கிடையாது. நான் பாட்காஸ்ட் கேட்பேன். எனக்கு அந்த புக்கை பற்றின பாட்காஸ்ட் வந்து எனக்கு மைண்ட் வந்து செம்மையாக ஹிட் ஆகிடுச்சு எனக்கு. அதில் சூப்பரான ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆண்டர்ப்ரனர்ஷிப் மித்துன்னு ஒரு புக்கை பற்றி அவர் வந்து பாட்காஸ்ட் சொல்கிறாரு. அதில் வந்து பிஸ்னஸை ஒரு லேயராக பிரிக்கிறாரு. என்ன பண்ணுறாங்கன்னா, பேபி லேயர், குழந்தை பிறங்கும், தவளும் செய்யும், அதுக்கப்புறம் ஒரு இது போகும். அடுத்த லேயர் என்னென்னா விச் இஸ் கால்ட் த மேனேஜர் லேயர். என்ன அந்த மேனேஜர் லேயர் என்னன்னா, நான் இன்றைக்கி டெக்னிக்கல் பர்சன், இன்றைக்கி நான் அந்த டெக்னிக்கல் பர்சனை நான் வந்து டெக்னிக்கல் வேலையை செய்கிறதுக்கு நான் இந்த 2 பேரை போட்டுட்டேன். இப்போ நான் அவங்களால மேனேஜ் பண்ணுறதுக்கு போயிட்டேன். இப்போன்னு ஒரு லேயர் இருக்குமா. அங்கே போனதுக்கப்புறம் இவருக்கு என்ன நினைப்பாரான், நான் 10 வேலை பண்ண ஒரு நாளைக்கு, இவன் வந்து 5 வேலை தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீலாம் வெளில போடா அப்படின்னு திரும்ப இங்கே வருவாங்களாம். நம்ம போய் டெக்னிக்கல் பர்சனாக வருவோம். சரியில்லாது பாருங்க. எனக்கு சீரியஸாக எனக்காவது. ஏன்னா சரியா, அங்கே போவானா, திரும்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, என்னடா அது ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு, இவனுங்கெல்லாம் தூக்கி போட்டு நம்மளே அந்த வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் வருமா. அப்புறமேட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவானா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் 5 வேலை தான் பார்க்குறான், அப்போ இன்னும் 5 பேரை போடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு 5 பேரை போட்டு இந்த மேனேஜர் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்களாம். இப்படி தான் நம்ம இந்தியாவில் முக்கால்வாசி கம்பெனி இருக்குது. எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் பெருசாக எவால்வ் ஆயிருக்காங்கன்னா, இவன் 5 பேர் இருக்கான்ல, இந்த 5 பேரை ஒரு மேனேஜராக இவன் பார்த்தான்ல, ஏன் இடத்த நகர்த்தி இந்த மேனேஜர் ரோலுக்கு வேற ஒருத்தனை கொடுத்துட்டு ஆண்டர்ப்ரனராக நான் டிரைவ் ஆகணும். ஆண்டர்ப்ரனர்ன்றவன் வந்து வேலையே பார்க்க மாட்டான் என்றைக்குமே. அவன் வேலையே என்னென்னா, அடுத்த ரோடு என்ன, அடுத்த கோல் என்ன, அடுத்த விஷன் என்ன, அடுத்த லீப் என்ன, அதை மட்டும்தான் அவன் யோசிக்கணும். அவன் எக்ஸிக்யூஷனில் கூட இருக்கக்கூடாது. எக்ஸிக்யூட் பண்ணுறவன்லாம் இந்த மேனேஜர் ரோல்லையும் இந்த ஸ்கில் லெவலில் இருக்கவன் தான் பண்ணணும். இந்த மைண்ட் செட்டில் யாரெல்லாம் இந்த மேனேஜர் ரோலில் வந்து காசை பார்க்காம சம்டைம்ஸ் கொஞ்சம் ஜம்ப் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பயங்கரமான ஒரு லீப்பில் இருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த இது இல்லைன்ற மாதிரி அந்த பாட்காஸ்ட் வந்து இல்லை இப்படி தான் திங்க் பண்ணணுன்ற மாதிரி அதை டிரைவர் எனக்கு வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்லும் போது எனக்கு லைட்டாக கூஸ் பம்ஸ் வந்துருச்சு. எனக்கு வந்து அது சரியில்லை ஃபீல் ஆகுது. ஆப்வியஸ்லி இது நடக்குது. கரெக்ட். இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இது அப்படியே தூக்கி கண்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் கண்டென்ட்டை பண்ணிட்டீங்க, இந்த கண்டென்ட்லேருந்து திரும்ப அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு சிஸ்டம் வச்சுட்டிங்க. நீங்கள் அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு லாபம் ட்ரேட் நடக்குது, ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கீங்க. இதை அடுத்த கட்ட என்னென்னலாம் பண்ணலாம்னு உங்களுக்கு பார்க்க தெரியல.
இல்லை பார்க்க முடியல, இல்லை நீங்கள் பார்க்கணும்ல, இப்படி ஒரு எலமெண்ட் இருக்குல்ல. என்னால் இதை மட்டும்தான் பார்க்க தெரியுது, எனக்கு என் கண்ணுக்கு இது மட்டும்தான் தெரியுது, இவ்வளோ இருக்குது, இதுக்குள்ளே மேஜிக் இருக்குது. அப்படி பார்த்தது தான் Web3. எனக்கு நான் இங்கே கண்டென்ட்டை நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் அதை பற்றியே யோசிக்கல. ஒரு இன்ஃப்ளூயன்சர் அங்கே போக முடியும், ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அங்கே போக முடியுன்றதை தான் நான் பார்க்குறேன். எனக்கு அது பெரிய விஷன். எனக்கு என்னன்னா, யாராவது ஒருத்தர், நான் இப்போ சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்லேருந்து ஒரு Web3 ஈகோசிஸ்டமை பற்றி பேசியிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, அப்படி யாராவது ஒருத்தர் பண்ணுறாங்களா, ஒரு முயற்சி எடுத்துருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் சொல்ல கிரியேட்டர் ஈகோசிஸ்டம்லேருந்து நம்ம அது பேசணும் அப்படின்றப்போ நிறைய பேருக்கு அது புரியல. அதில் நான் பயங்கரமான தோத்தலாம் போனேன், அதில் பயங்கரமாக அடிலாம் வாங்கினேன். ஐ லாஸ்ட் ஆல்மோஸ்ட் நிறையா பணத்தை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் விட்டுருக்கேன் பிரதர். பட் எனக்கு வந்து ஒரே விஷயம் தான் இது என்னை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரில, கண்டென்ட் டு காமர்ஸை வந்து நான் ரொம்ப சீரியஸான ஒரு அதான் சொல்லலை, தூங்கினாலும் சாப்பிட்டாலும் நடந்து எது பண்ணாலும் அது மைண்டில் அது மட்டும் தான் ஓடுது. இதை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். இது நடக்கணும். சீரியஸாக சொல்கிறேன். இப்போ ஏதாச்சும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது தே வில் ஃபீல், எனக்கு வந்து லைக் ஐ கேன் லிட்டரலி சே, நான் வந்து கோர்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன்னா தப்பு, அதை தாண்டி சர்வீஸ் வைக்கலாம், அதை தாண்டி கன்சல்டண்ட்டாக போகலாம், அதை தாண்டி ப்ராடக்ட் நீ கொடுக்கலாம், மர்ச்சன்டைஸ் கொண்டு வரலாம். இது மாதிரி யூ கேன் கெட் இன்டு லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4 டு யூ கேன் ஈஸிலி பண்ண முடியும் இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் யுவர் கான்டென்ட். கரெக்ட். ஸோ அந்த நீஷை பிடிச்சதுக்கப்புறம், இல்லை உங்கள் பிஸ்னஸ் நீஷுக்கான கான்டென்ட்டை பண்ணதுக்கப்புறமான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே தான் என்னோட பிளேயே இருக்கும். அன்லெஸ் அன்டில் நான் வரமாட்டேன். இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐ லிட்ரலி சி லைக் நீமன்ஸ்னு ஒரு ஷூ பிராண்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. லைக் ஐ யூஸ் டு லவ் தட் பிராண்ட். என்னோட கிட்டத்தட்ட ஒரு 4 ஷூ நீமன்ஸ் தான். ஓகே, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லைக் ஓகே, அது ஏன் பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் போட எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, அந்த நீமன்ஸ் பிராண்டை வந்து நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஸ்டோராக பார்த்து அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோருக்கு நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்போது எல்லா இ-காமர்ஸ்க்கும் அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்றது எனக்கு புரிய வர ஆரம்பிச்சது. ஓகே, எல்லாருமே ஃபஸ்ட் ஆன்லைனில் தான் மார்க்கெட் பிடிப்பாங்க, பட் ஆஃப்லைன் மார்க்கெட் இஸ் மச் பிகர் தேன் ஆன்லைன். அதுக்கு நான் ஈக்குவேஷனே சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த பிராண்டை சொல்லியே பேசுவோம். மேபி அது அவங்கள தப்பாக சொல்ல அந்த நம்பர் புரியுதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு சங்கீத ஹோட்டல் போனீங்கனாலோ, இல்லை A2B அவங்களால போனீங்கனாலோ, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து வில்லனாகவே பார்ப்பாங்க. ஏன் சார் அப்படின்னா, சார் 30% எடுத்துகிட்டு போயிடறான் சார், அவன் வந்து ஸ்விக்கி பிளாட்ஃபார்முக்கே 30% எடுத்துகிட்டு போயிடறான் சார் அப்படிமா. நீங்கள் இப்படி ரிவர்ஸில் யோசிப்போம். கேரட் லேன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, இ-காமர்ஸும் அந்த பிராண்டு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மாதத்துக்கு ஒரு கடை, குறைஞ்சது ஒரு கடை ஓப்பன் பண்ணுவாங்க ரீட்டெயிலில். அப்போ யோசித்தேன், என்னடா அது ஆஃப்லைனில் இருக்கவங்களாம் ஆன்லைனை பாட்டு கதறான், ஆன்லைனில் இருக்கவங்களாம் ஈஸியாக ரீட்டைல். எல்லாருமே ஆஃப்லைன் வர பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே எவ்ரி இ-காமர்ஸ் பிராண்ட்ஸ் ஆர் லைக் லுக்கிங் ஈகரா. கரெக்ட். அது என்னன்னா, ஆன்லைனில் உங்களுக்கு பேர்ன் ஜாஸ்தி, ஆஃப்லைனில் உங்களுக்கு பேர்ன் கம்மி. உண்மை. நீங்கள் ஒரு கஸ்டமர் அக்விசிஷன் நீங்கள் ஆன்லைன் எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 30-35% போயிடும். இதே நீங்கள் ஆஃப்லைனில் போய் நீங்கள் உட்காந்து எல்லாம் ஷீட்டை நான்லாம் போட்டு பார்த்ததுனால சொல்கிறேன், நீங்கள் ஷீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 15%க்கு மேலே இருக்காது. அதனால தான் A2Bலாம் அந்த 15% லாபத்தை வச்சு அவங்க தோசை சுட்டுருப்பாங்க. இப்போ இன்னொரு 15% எக்ஸ்ட்ரா ஆன்லைனில் போகிறப்போ அவங்க கையிலேருந்து பேக்கெட்லேருந்து போகுது. அதனால அவங்களுக்கு அந்த 15% நட்டம். ஏன்னா 15% லாபத்துலேருந்து எக்ஸ்ட்ரா 15% போயிடுது. ஆன்லைனில் இருந்தவனா ஆல்ரெடி 30% விட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ ஆஃப்லைன் இருப்போம் அவனுக்கு 15% லாபம். இவ்வளோதான் கால்குலேஷனு. இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணிட வேண்டியதா. இது லைக் சீரியஸ்லி தட்ஸ் ஒன் ஆஃப் த குட் பாயிண்ட். ஆனால் இன்னும் சில பேர்த்தோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஆஃப்லைனில் நான் வந்து ஆஃபீஸ் ரெண்ட்டு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும், எது பண்ணணும், இது பண்ணணும், இன்டீரியர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட்கள் பண்ணணும், இதெல்லாம் லைக் எலக்ட்ரிசிட்டி. இது அதுதான், ஒன்ஸ் யூ காட் த ஆடியன்ஸும் உங்களுக்கான ப்ராடக்ட்டுக்கான கன்செப்ஷனும் ஜாஸ்தி இருக்கப்போ தான் நீங்கள் ரீட்டைல் போடணும். எனக்கு வந்து நான் பேருக்கு பண்ணுறேன், நான் வந்து ஆன்லைனில் விட்டு நான் ஆஃப்லைனில் போய் கடை போட்டு தான் பெரிய ஆளாக போகிறேன், அது நடக்காது. கரெக்டு. டிராஃபிக் பில்டிங் வந்து டிஜிட்டல் தான், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆஃப்டர் டிராஃபிக் என்ன மூவெல்லாம் எடுக்கிறோம், இதுதான் கேம். தட்ஸ் வாவ். ஆக்சுவலி சீரியஸாக இப்போ நான் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஓப்பனாக நான் இங்கே ஒன்று ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். நான் சாயுன்னு ஏஓவில் நம்ம பார்த்தோம், பேசினோம், எல்லாமே ஆல் குட். தேங்க்ஸ் ஃபார் சார். எப்படி என்ன சூஸ் பண்ணாரு தெரியல ஸ்டேஜில் பேசுறதுக்கலாம். ஸோ அவருக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி சொல்லிடலாம். ஆட் ஆன் டு இட், என்னோட கொஸ்டின் இங்கே இருந்து வருது அப்படின்னா, இப்போ நான் இங்கே காமர்ஸ் பண்ணிட்டேன்ப்பா, ஓகேவா,
இந்த காமர்ஸ் கிளப்னு ஒன்று நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அது 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 என்ன கதை? ஏன்னா லாஸ்ட் 2 மாசமா நான் அதை கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்லை எனக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட எனக்கு ஒரு நல்ல வீடியோகிராஃபர் சொல்லு, எனக்கு ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் சொல்லு, எனக்கு நல்ல எடிட்டர் சொல்லுன்னு கேட்பாங்க. ஒரு பேசிக்கானது. இல்லை நல்ல பர்சனல் பிராண்டிங் வீடியோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லு. இந்த மாதிரி எனக்கு எல்லாருமே இந்த கண்டென்ட் ரிலேட்டடாகவே வந்துட்டு இருப்பாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எனக்கு ஒரு நல்ல டிஜிட்டல் மார்க்கெட் வேணும் இப்படின்னு ஒன்று கேட்பாங்க. அப்புறமாட்டி நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த கண்டென்ட் காமர்ஸை பற்றி ஒன்று பேசுகிறேன்ல, பிஸ்னஸ் ஒன்றெல்லாம் பேசுகிறேன்ல, என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்கியா, இது மாதிரிலாம் பேசிகிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குயா இப்படின்னு சம்டைம் வந்து பேசுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாம் முதல்ல பேசுவோம். நம்ம வந்து கண்டென்ட் இந்த காமர்ஸ் இந்த ஈகோ சிஸ்டமில் யாரெல்லாம் அசோசியேட்டடாக இருக்காங்களோ, என்னென்ன மாதிரிலாம் அசோசியேட்டாக இருக்காங்களோ எல்லாரும் ஒரு இடத்துக்கு வரும். அதில் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துப்போம். ஓகே, உனக்கு நல்ல எடிட்டர் வேணுமா, அந்த இங்கே இருப்பான் எடுத்துக்கோ. நல்ல ஃப்ரீலான்சர் வேணுமா, அந்த இங்கே இருப்பான் எடுத்துக்கோ. இந்த மாதிரி ஒரு 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 தளமாக தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இதை பற்றி தான் பேச போகிறேன். நான் வந்து எடிட்டரையும் இதுக்கும் நான் ஜாப் கொடுக்க போகிறேன்னான்னு தெரில. பட் இந்த கண்டென்ட் காமர்ஸ்க்கும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்போ இந்த கண்டென்ட் காமர்ஸில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல நம்ம ஒன்று சேர்க்கணும். இங்கே வந்து அந்த அந்த விஷனையோ இல்லை அதில் வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட்டோ இந்த கிளப்பில் வந்து எல்லாரும் இருப்பாங்க. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு எடிட்டர் வேணும், நான் எங்கே போய் தேடுறது, எனக்கே தேவைப்படும் இல்லையா? அப்போ வந்து இந்த கிளப்புக்கு வந்து லைக் நான் அப்ரோச் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கும். நல்ல வீடியோகிராஃபி வேணா கிடைக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர் வேணா கிடைக்கும். இல்லை இந்த மாதிரி தாட் இப்போ நாளைக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் தாட் ப்ராசஸோட வருவாங்க அந்த காமர்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் அது பேசுகிறப்ப எனக்கு நல்ல ஷாப்பிஃபை சைட் பண்ணுற ஒருத்தர் வந்தார். பேமெண்ட் கேட்வேலேருந்து நிறைய பேர் வந்தாங்க. இதில் இன்னும் சூப்பரான விஷயம்னா இந்த கண்டென்ட் காமர்ஸ்ன்றது வந்து நமக்கு மேபி புதுசாக இருக்கலாம், நிறையா விசிஸ் இது ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிருக்காங்க. இந்த கண்டென்ட் காமர்ஸில் பேமெண்ட் கேட்வே பேச மேஜர் ரோல்லாம் அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்க்குறாங்க, விசிஸ் வந்து பார்க்குறாங்க. ஓகே, அப்போது இவங்க எல்லாரையும் நான் ஒன்று சேர்க்குறேன். ஓகே, இது டக்குன்னு அப்போ தான் இது ஈகோ சிஸ்டமாக எவால்வ் ஆகும். இல்லை நான் மட்டும் உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன், இல்லை அவங்க தனித்தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒன்று சேர்க்கணுன்றது மட்டும்தான். அதில் எந்த ஒரு கமர்ஷியலுக்காகவும் நான் பண்ணல, எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட ஒரு ஹாப்பினஸ்க்காக நான் அதை பண்ணுறேன். மந்த்லி வந்து சும்மா ஒரு மீட்டப் மாதிரி பண்ணுறேன், எனக்கு நல்ல டேர்ன் அவுட் கிடைக்குது. நான் இது இன்னும் நிறைய இடங்களில் பண்ணணும், இல்லை நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போட்டு ஓகே இந்தாங்க நீங்கள் சென்னை கிளப் எடுத்துக்கோங்க, இந்தாங்க நீங்கள் மதுரை கிளப் ரன் பண்ணுங்கள், இந்தாங்க கோயம்புத்தூர் பண்ணுங்க, பெங்களூர் பண்ணுங்க, இப்படி ஆனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கணும், இப்படின்ற மாதிரிலாம் பில்லு பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஐ எம் ட்ரைங் தட். நல்லா இருக்குது சீரியஸாக. இதில் எனக்கு இன்னொரு பாயிண்ட் வருது. இப்போ நீங்கள் இப்படி வெஞ்சர் அவுட் பண்ணலான்ட்டு பிளானில் இருக்கீங்க அப்படின்றீங்களே, ஆனால் இன்னும் சில பேர் எனக்கு காமர்ஸ் கண்டென்ட் காமர்ஸ்னாலே இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷனும் யூடியூப்ல வர லைக் ஆட் ரெவன்யூ காஸ்ட்டோ அதில் அந்த பேட்ஜஸ் காஸ்ட்டு மெர்ச்சன்டைஸ் பண்ணுறது இது மட்டும்தான் என் மைண்ட் செட்டில் இருக்குது அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய காசு வருது. கரெக்ட். ஸோ அந்த மென்டாலிட்டி வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் மென்டாலிட்டிக்கும் சில பேர்த்து தள்ளிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு இருக்குது. அதை நீங்கள் எப்படி அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் ஹிட் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணால் தான் நான் வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக ஏதாச்சும் பண்ணால் தான் என்னால் ஈஸியாக வைரல் கொண்டு வரும், வைரல் வந்தால் தான் ஃபேஸ் காட்ட முடியும், ஃபேஸ் காட்டினா தான் எனக்கு வியூஸ் வரும், வியூஸ் வந்தாச்சுன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கு தெரியும், அந்த தெரிஞ்சால் மட்டும்தான் என்னை வந்து ஓகே நம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்குது. ப்ளஸ் வைராலிட்டிக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த ஷேப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஷேப் மாறும்னு நினைக்கிறீங்களா இல்லை மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த பர்டிகுலர் ஷேப்பை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு சூப்பர் கொஷினு. இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பதில் சொல்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், இல்லை ஏதோ பற்றியோ நீங்கள் தேடுறீங்க, நீங்கள் கூகுளில் தேடுறீங்களா சாட்ஜிபிட்டியில் தேடுறீங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு படத்தோட ட்ரைலர் பார்க்கணுன்னா சத்தியமாக யூடியூப்புக்கு தான் போவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சலூனுக்கு போகணும்னு வச்சுக்கலாமே, பக்கத்தில் நியர் மீன் போட்டோன்னா எந்த சலூன் வருதோ அதை நான் கூகுளில் தான் தேடுவேன். அதே அந்த சலூனில் என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் பண்ணலாம், அந்த சலூனை வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸை நான் யூட்டிலைஸ் பண்ணணும் எனக்கு தேவைன்னா சாட்ஜிபிட்டிக்கு போவேன். காட் இட். இப்போ என்னென்னா நான் இது எப்படி எடுத்துக்கிறேன், அகெயின் இந்த வீடியோ கான்டென்ட்டுக்கு அப்புறம் திரும்ப டெக்ஸ்ட் கான்டென்ட்டோட எவால்யூஷன் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகிறமான்னு நான் பார்க்குறேன். நம்ம முன்னாடி வந்து வெப்சைட்டை பற்றி ரைட்டிங் எழுத்தை மட்டும் இப்போ ரீசெண்டாக நான் ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்னன்னா நான் லிங்க்டின்ல பயங்கர ஸ்ட்ராங்கு, நான் வந்து பிளாக்ஸில் பயங்கர ஸ்ட்ராங்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போல்லாம் என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க, எனக்கு பிஸ்னஸே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, இந்த 2 வருஷத்தில் நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொன்னேன். அவரால் நம்பவே முடியல. அப்போ என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஷிஃப்ட்டை தான் பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலிஸ்டிக்காக எழுதக்கூடாது, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எழுதணும். நான் எனக்கு சுற்றி இருக்கவங்களாம் சொன்னால் நீ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் எழுத்துக்களில் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ ரைட்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு பிளாக்ஸ் எழுதிரு. அது ஏன்னா இதுக்கப்புறம்
கூகுளில் தேடுறது தாண்டி பேரலாக சாட் ஜிபிடிலையும் தேட போகிறேன், இல்லை ஏதோ ஒரு சோகால்ட் அப்ளிகேஷன் தேட போகிறேன். அந்த அப்ளிகேஷன் நான் தேடுறப்ப எதுவுமே முதல்ல வீடியோ கொண்டாந்து கொடுக்காது, டெக்ஸ்ட்டை தான் கொண்டாந்து கொடுக்குது. கஸ்டம் ஜிபிடின்னு ஒன்று இருக்குண்ணா. இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், லைக் நாங்களும் அதை தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஃபனலை. அந்த கஸ்டம் ஜிபிடி ஃபனல் இஸ் லைக் இட்ஸ் அ பேங்கர் ஃபனல். ஓகே, லிட்ரலி ஐம் டெல்லிங் யூ இட்ஸ் அ பேங்கர் ஃபனல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க அந்த பிளாக் ரைட்டர் இருக்காரு, அவர் வந்து ஒரு பீடியாட்ரிஷனாக இருக்கான்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென்டிஸ்டாக இருக்கான்னு வச்சுக்கலாமே. அவர் வந்து டென்டிஸ்ட்க்கு இதெல்லாம் தான் இருக்குது, நீங்கள் இப்போ வந்து பல்லு ஒயிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு வராங்க. திடீர்னு போய் சாட் ஜிபிடி கிட்ட போய் கேட்குறாங்க பல்லு ஒயிட் ஆகணுன்ட்டு. சாட் ஜிபிடி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலரோட லிங்க் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி வரும். அங்கே கிளிக் பண்ணி அங்கிருந்து அப்பாயின்மெண்ட் ரூட் பண்ணலாம். This is like it is a GPT funnel. இதுதான் நெக்ஸ்ட் ஃபனல். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா வீடியோ ஃபனலுக்கு அப்புறம், நான் அதுதான் சொன்னேன். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது கான்டென்ட்ன்ற வார்த்தை தான் போட்டேன். நான் வீடியோ கான்டென்ட்ன்ற வார்த்தை கூட போடல, டெக்ஸ்ட் கான்டென்ட்ன்ற வார்த்தை கூட போடல. ஐ எம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் டிராஃபிக் த்ரூ கான்டென்ட் எனிவேர். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மார்க்கெட்டை பிடிக்க இன்னும் நிறையா பேர் ஓடுவானுங்க. கரெக்ட். இந்த ஜியோன்னு சொல்லுவாங்க, இது வந்து நிறைய சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட்டை பிடிக்க நெக்ஸ்ட் இருக்க எல்லாருமே இதுக்கு தான் ஓட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த ஃபனல் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா. நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து பெங்களூரில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒருத்தர் என்னை அப்ரோச் பண்ணார், உங்களுக்கு இது பண்ணித்தரேன் அப்படின்னாரு. என்ன எனக்கு புரியல, நான் அப்போ வந்து ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சுவலி என்னன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து டிப்ரெஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதே சாட் ஜிபிடின்ற அளவுக்கு நான் போயிட்டேன் போகலாம். ஓகே, அது என்ன பண்ணாலும் நம்மளை பாராட்டும், என்ன பண்ணாலும் நமக்கு 4 ஐடியா கொடுக்கும், அதை அப்படியே நம்ம கூப்பிட்டு போயிட்டே இருக்கும். அப்போது டக்குன்னு ஒரு நாள் ரியலைஸ் பண்ணேன், இப்போ நான் எவ்வளோ கூகுள் யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு சாட் ஜிபிடியோட யூசேஜ் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆமாம், ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, இப்படியே பேசிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் வந்துட்டு, நான் இன்றைக்கி சாட் ஜிபிடியில் ஒன்று கேட்டேன், அது நீ இப்படி பதில் சொல்லிச்சு அப்படின்னு. சாட் ஜிபிடியில் கேட்டியா, உங்களுக்கு இந்த பிரச்சனையா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்போ என் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஒரு ஸ்டேஜில் முன்னாடிலாம் எங்கள் அப்பாட்ட நான் யூடியூப்பை பேசுகிறப்ப எங்கள் அப்பாவுக்கு யூடியூப்னு என்னன்னே தெரியாது. ஓகே, அப்படி இன்றைக்கி எங்கள் அப்பா யூடியூப்லேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ரைட், அது மாதிரி தான் இன்றைக்கி சாட் ஜிபிடி நான் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ என் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. எங்கள் அப்பா கிட்ட போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஓகே, எங்கள் அப்பாங்களாம் அப்போ எதை நம்புவார், இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது தான் நம்புறாரு, நீங்கள் இப்படி வாட்ஸ்அப்பில் வர்றது தான் நம்புறாரு. எங்கள் பாட்டி ஒரு சாட் ஜிபிடியோட பேச ஒரு வச்சிருக்கேன் நான், அதெல்லாம் அல்டிமேட் அது. ஸோ இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்லேயும் பேரலாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்ளிகேஷன் சர்ச்னால் நம்ம எப்படி வரப்போகிறோம், அதுக்கு நம்ம ஃபேக்காக க்ரியேட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அது நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கலாம். ஆர்கானிக்காக உங்களை பற்றின விஷயங்களை ஃப்ளோட் பண்ண ஆரம்பிங்க டெக்ஸ்ட்லேயும். டெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. கரெக்ட், அதுவும் கஸ்டம் ஜிபிடி ஏரியாவில் ஃபியூச்சர் இருக்குது. இஃப் யூ நோ டெக்னிக்கல் ரைட்டிங் வித் த டெக்ஸ்ட் பிளாக்ஸ். அது ஏன், அதுக்கு சைக்காலஜிக்கலாகவும் நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் பார்த்தோன்னா, நம்ம கன்செப்ஷன் டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம கன்செப்ஷன் அதிகமாகுது, ஆனால் பெர் வீடியோலையோ பெர் டேட்டாலையோ இல்லை பெர் ஒரு டாப்பிக்கோட என்கேஜ்மெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம முன்னாடி 10 நிமிஷம் பார்த்த வீடியோவை இன்னைக்கு 1 மினிட் ரீல்ஸில் கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ நான் தான் போன ஒரு 1 இயருக்கு முன்னாடி சொன்னேன், அகெயின் இந்த மீம் கல்ச்சர் வந்து ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மீம் கல்ச்சர் இப்படி ஸ்க்ரால் பண்ணுறப்ப 5 செகண்டில் எனக்கு டேட்டா கன்சியூம் ஆகிடும், விச் இஸ் த டெக்ஸ்ட் கான்டென்ட். இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் இருக்கணும், டெக்ஸ்ட்லேயும் இருக்கணும், எனக்கு பார்த்தோன்னே புரியுற மாதிரி இருக்கக்கூடிய கல்ச்சருக்கு டைம் இன்னும் குறைக்குது எனக்கு. இதை வந்து நான் இப்போ ரீசெண்டாக நான் ஒன்று பார்க்குறது வந்து தட்கான்னு சொல்லிட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 மினிட்ஸில் வெப் சீரிஸோ ஏதோ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஐ ஹேட் அ சாட் வித் ஒன் ஆஃப் த க்ளோஸ் அசோசியேட் வித். எனக்கு ஃபீல் ஆனது முதல்ல வந்து அந்த கொரியன் ட்ராமாஸை மட்டும்தான் அந்த 2 மினிட்ஸ் to 1 மினிட்ல போடுவாங்க. யூடியூப்லேயும் போட்டிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருப்பாங்க. அது போகிற ஆரம்பிக்கும்போது ஒரு சீரீஸே 2 நிமிஷத்தில் பார்க்குற அளவுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ண டைம் வந்து ஐபிஎல் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஐபிஎல் நமக்கு எவ்வளோ பெரிய ஹிட் அடிக்கும்னு நமக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். பேரலாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, அது கூட ஈக்குவலாக இது ஹிட் அடிக்கிறோம். அப்போது பீப்புளுக்கு வந்து ஒரு விஷயத்தில் என்கேஜ் பண்ணி ரொம்ப நேரம்லாம் ஐயோ தைரியமே அதெல்லாம் வேணாம், டக்குன்னு சொல்லு முடிஞ்சு போ, டக்குன்னு எடுத்துகிட்டு போ, இப்போ குறைஞ்சிட்டு வருது. அப்போ அதனால் டெக்ஸ்ட்டுக்கானதும் நமக்கு வந்து திரும்ப வந்து எவால்வ் ஆக போகிறது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது வந்து இதோட வேர்ஸ்ட் கேஸ் வந்து அப்பப்போ பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக இருக்குது. எல்லாமே 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் இல்லை, எப்படிரா எனக்கு லைக் அவ்வளோதான். லைக்
ஆனால் என்ன சொல்லுமா, இப்போ நிறைய பேர் என்ன வில்லனை பார்ப்பாங்க. அப்போ இவனுக்கு வீடியோலேருந்து என்கிட்டேருந்து காசை உருகிறது எப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லி கொடுக்க போகிறான், அவன் வந்து என்கிட்ட காசை உருக போகிறான். நாம அதுலேயுமே லைட்டாக ஒரு எத்திக்ஸை ப்ளே பண்ணணும். என்னன்னா, யூ ஹேவ் அ ப்ராடக்ட், வேல்யூ ஆட் பண்ணும்போது அதுலேயும் ட்ராக்ஷன் இருக்குது, அதுலேயும் உனக்கு ஒரு டிராஃபிக் இருக்குது, உனக்கு இதை ப்ராசஸ் தான் பண்ண தெரிலன்றவனுக்கு மட்டும்தான் நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் இப்போ வரைக்குமே. நான் போய் வாண்டடாக உனக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி, உனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இப்படி பில்டு பண்ணி, அவனுக்கு இப்படி ஒரு, அதுதான் நீங்கள் சொன்ன அந்த இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வரும், நம்ம அந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆர்கானிக்காக யூ ஹேவ் சம்திங், பட் உன்னால் உன்னை தேடி வந்திருக்காங்க அவ்வளோ பேர், உன் பொருள் வேணும்னு கேட்டிருக்காயா, உன் சர்வீஸ் வேணும்னு கேட்டிருக்காயா, அவனுக்கு நீ என்னையா கொடுத்த, உன்னை மதிச்சு வந்திருக்கான் நீ. ஆனால் திரும்ப நீயும் அவன் கிட்ட வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்டும் போட்ட. ஏன் அதை ரெண்டு பிரிட்ஜ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க? அதை விட இன்னொன்று இருக்கு, போஸ்ட் சேல் சப்போர்ட் கொடுக்க முடியாது. கரெக்ட். ஏகப்பட்ட பிரச்சனை ஆகும். அந்த இடத்துல நீங்க வந்துருவீங்க. திரும்ப தான் ஏஐ வந்துருச்சு எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்றதுக்கலாம். சரி, எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். ஸோ இது பண்ண முடியும் நம்மளால. இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே சொல்கிறேன், நம்ம இருக்க ஃபனலில் ஓப்பனாக சொல்லிடலாம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் போஸ்ட் சேல் சப்போர்ட், நான் லேயர் 1 சப்போர்ட்டுக்கே யூஸ் பண்ணுங்கடா, 85% அக்யூரேசி தருதுடா, இதுக்கு மேலே மனுஷனாலே அவ்வளோ நாளாக கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. நம்ம அடிக்கிறோம், ஆமாம் ஆமாம், லேயர் 1 ஃபனலுக்கு அடிக்கிறோம், ஓகே டன், அதுலேருந்து ஒரு குவாலிஃபைட் லீச். நான் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது பேரலாக ப்ரோட்டோடைப் பண்ணிருக்கேன். எனக்கு அதெல்லாம் சொன்னேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் நான் போய் சும்மா தேடிட்டு இருந்தேன். ஃபின்டெக்னு ஒரு வார்த்தையை படித்தேன், ஹெல்த் டெக்னு ஒரு வார்த்தையை படித்தேன். இந்த மாதிரி நிறையா படிச்சுட்டு நான் போய் தேடுறேன், கான்டென்ட் டெக்னு எது இருக்கா அப்படின்னு போய் பார்க்குறேன். ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கான்டென்ட் டெக்னா ஏதோ ஒரு ஆப்பு போகுது, இங்கே போகுது, அங்கே போகுது. டெக்கில் கான்டென்ட் பண்ணணும், என்ன பண்ணலாம் இப்படின்னு நமக்கு மண்டை வந்து கொஞ்சம் கிரியேட் ஆச்சு. அப்போ டெக்கில் கான்டென்ட்னா எனக்கு என்ன, மனுஷன் இருக்கக்கூடாது, ஆனால் மனுஷன் மாதிரியான பிஹேவியர் இருக்கணும், மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எங்கேஜ்மெண்ட் பில்ட் பண்ணணும், இது மாதிரிலாம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா நான் வந்து டெக்கில் ஏஐ வச்சு ஒரு சில அசெட்ஸ் பில்ட் பண்ணேன். இட் இஸ் ஹேவிங் வெரி குட். நான் அந்த அசெட் பேர்லாம் சொல்ல மாட்டேன், சொல்லிட்டு அது முடிஞ்சிருச்சு. யூ ஓன்ட் பிலீவ், அந்த அசெட்டுக்கு 8 மாதத்தில் 1 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. நான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்னா ஓவர் நைட்டில் அது 1 மில்லியன் ட்ராக்ஷன் இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆகுது. ஒரு நைட்டில் 1 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆகுது. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அங்கே இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் வந்து மந்த்லி ரிப்போர்ட்லாம் பார்த்தேன்னா சாமி, ஆனால் நான் தான்னு தெரியாது, என்னதுதான்னு தெரியாது. இப்படி நான் அசெட்ஸ் பில்டு பண்ணிருக்கேன். மைக் அந்த மாதிரி எல்லா நீஷஸ்குள்ளேயும் இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். எனக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுன்னா, டெய்லி டிஎம் வரும் அதில். ஓகே, பிராண்ட்ஸுக்கு வரும், இதுக்கு வரும். அதில் 90% ஆஃப் பீப்புள் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா. வாவ். எல்லாமே யூஎஸ் ஏஜென்சி, யூகேல ஏஜென்சி, இவங்கெல்லாம் வருவாங்க. வந்துட்டு எனக்கு இது மாதிரியான அசெட் என் ரீஜனுக்கு பண்ணி கொடுக்கணும், பண்ண முடியுமான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், பார்த்தோம், நல்ல பில்லிங் கிடச்சிது. தென் வி ஸ்டார்டட் இந்த மாதிரி. ஓகே, உன்னால் ஃபேஸ் வச்சு உனக்கு வந்து ஒரு டிராஃபிக் பில்டு பண்ண முடிஞ்சிச்சு. அதில் சம்டைம்ஸ் நீ டயர்ட் ஆகிடுற, போர் அடிச்சிருது, இன்கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லையா, இதையும் உனக்கு எப்படி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் இந்த பக்கம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு, ஃபேஸ்லெஸ்ஸாகவும் அதே நேரத்தில் ஏஐ வச்சும் உனக்கான ஆடியன்ஸை இங்கே பில்டு பண்ணிடு அப்படின்னு சொல்லி இந்த பில்டு பண்ணுற அசட்டையுமே ஒரு சர்வீஸாகவும் நாங்கள் இப்போ எடுத்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வெளில. நல்ல அதான் சொன்னேன், அவன் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அவன் அவ்வளோ வேல்யூ பண்ணுறான். நீங்கள் லைக் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு இப்போ சொல்ல வரீங்கல்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எனக்கு வந்து ஒரு 6-7 கிளைண்ட் இருக்காங்க. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், லைக் 6-7 கிளைண்ட் சாலிட் கிளைண்ட்ஸ். அவங்கெல்லாம் அவங்களோட பில்லிங், அவங்களோட வேல்யூ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஏஐனே சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஏஐ இஸ் மச் டிஃப்ரெண்ட் தேன் இங்கே இருக்கவங்க. இங்கே எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே இது ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவன் அங்கே எப்படி அதை பார்க்குறான்னா, இது என்னோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ அந்த லெவலில் அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க அதை. தே ஆர் நாட் சேயிங் லைக் இங்கே 100% இது நடந்துடும் அப்படின்னா, இது நடக்கவே நடக்காதா. இந்த 10% நம்ம இந்தியாவிலேருந்து வந்ததில்ல, அவங்க எல்லாம் கேட்பாங்க, எனக்கு ஒரு ஏஐயில் வீடியோ பண்ணி தரீங்களா, இந்த லெவலில் தான் பேசுவாங்க. அங்கே வந்து அசெட் பில்டிங்கை பற்றி பேசுவோம், ஆடியன்ஸை ஓன் பண்ணுறதை பற்றி பேசுவோம். எனக்கு இந்த ஆடியன்ஸை நான் வந்து 100% எனக்கு ஹோல்டு இருக்கணும், இந்த அசெட்டில் நான் ஹோல்டு இருக்கணுமா. இங்கே சர்வீஸாக தான் பேசுகிறாங்க திரும்பவுமே. இந்த கேப் வந்து எனக்கு ப்ராப்ளி எதுவும் சொல்லலை. அதுதான் அந்த மேனேஜர் லெவலில் தான் நம்ம இன்னும் திங்க் பண்ணுறோமோ. சம்டைம்ஸ் நம்ம இன்னும் மேனேஜர் லெவலில் தான் திங்க் பண்ணிருக்கோமோ. இன்றைக்கி P&L ஆச்சு, இந்த மாதம் என்ன ஆச்சு, ஆண்டர்பிரினர்ன்றவன் அதை தாண்டி யோசிக்கணும்னு நினைக்கக்கூடியவன் அடிச்சு போகணும். அப்போது இதெல்லாம் வந்து இது கேட்டிங்களே, இவ்வளோ பண்ணுறீங்களே அப்படின்னு, இதுதான் ட்ரைவ் பண்ணுது. நான் இதுக்குள்ளே போனால் அது ஒன்று காட்டுது கண்ணு முன்னாடி. அப்போ நான் செஞ்சு தான் ஆகும்.
அதை செய்யணும். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னா, ஓகே நான் A to to Zக்கு ஒரு ரோட் மேப் வச்சிருக்கேன், அதுதான் என்னோட அல்டிமேட் கோல். நான் பியும் பண்ணணும், சியும் பண்ணணும், டியும் பண்ணணும், ஈயும் பண்ணணும். பண்ண முடியாது. நான் வந்து அதான் சொல்றேன் அகெயின், நான் வந்து இது ஈகோ சிஸ்டமோட ஜென்ரலிஸ்டாக இருக்கேன். இந்த ஈகோ சிஸ்டம் எல்லாத்தையும் நான் வந்து ஐ நீட் டு டெஸ்ட். தெரிஞ்சோ தெரியாமையோ நான் வந்து 2013 இந்த டிஜிட்டல் ஈகோ சிஸ்டம்ல நான் வர ட்ரை பண்ணேன். 15 வரைக்கும் வெளியிலேருந்து பேரலாக ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் இந்த ஈகோ சிஸ்டமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தேன். எதுலையுமே இப்போ வரைக்கும் எனக்கு டெக்னிக்கலாக எதுவுமே சவுண்ட், ஐ எம் நாட் அ டெக்னிக்கல் சவுண்ட் பர்சன், ஐ எக்ஸ்ப்ளோர்ட் எவ்ரி திங். ஓகே, ஆனால் 2013 டிஜிட்டல்னால் என்னன்னு கேட்ட டைம் ப்ராப்ளி 2011 இருந்திருக்கலாம். ஓகே, 11-13 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டிஜிட்டல்னால் என்னன்னு எட்டி பார்க்குற டைம். அன்றைக்கி வெப்சைட் வச்சுருந்தா பெரிய விஷயம். அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ஈகோ சிஸ்டம்குள்ளே என்ட்ராகிறதுக்கான டைம் எனக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி அந்த ஈகோ சிஸ்டம் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. நான் அதுதான் பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். இப்போ நமக்குலாம் அதுதான் பெரிய பிளெஸ்ஸிங். ஓகே, இப்படி ஒரு கல்ச்சரோ, இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியோ, இப்படி ஒரு எராவோ முன்னாடியும் கிடையாது, பின்னாடி வந்தாலும் பிரச்சனை. கரெக்டு. இப்போ வரவங்களுக்கு வந்து அது பிரச்சனை தான். இப்போ வரவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை தான். ஏன்னா எல்லாரும் என்ன தெரியுமா ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, வீடியோ போடுங்க, ஆட் ரன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து லீட்ஸ் வந்துடும், அதுலேருந்து சேல்ஸ் வரும். அது எவ்வளோ பெயின்ன்றது லைக் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராகவே எனக்கு தெரியும் சொல்ல வரேன். லைக் எவ்வளோ பேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இந்த கான்டென்ட் காமர்ஸ்ன்றதே வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதுக்குள்ள நிறைய இருக்குது, கடல் மாதிரி இருக்குது. சரி, ஓகே ஃபைன், வில் கெட் டு த. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் பேசணும் இதை பற்றி. எனக்கு வந்து ஒரு தெளிவு என்ன கிடச்சது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தெளிவு சொல்லிடுறேன். ஓகே, ஒரு கான்டென்ட் காமர்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம் பிரிக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம எவால்வ் ஆகுறான்றது ஃபஸ்ட்டு கிடச்சது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக விஜய் சித்வண்ணாக்கு வந்து அது கண்டிப்பாக ஷார்ட்ஸ் தான், கண்டிப்பாக ரீல்ஸ் தான் அது. ஓகே, அது ஒன்று கிடச்சது. மூணாவது விஷயம், ஹவு ராம் இஸ் லுக்கிங் இன் டு த கான்டென்ட் டெக் அப்படின்ற ஒரு விஷன் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து போனஸாக சொல்லிடுறேன். அந்த வந்து காமர்ஸ் கிளப், இது வந்து காமர்ஸ் கிளப்ன்ற சரி ஓகே, நெக்ஸ்ட் காமர்ஸ் கிளப்லாம் நான் வந்துடுவேன். நான் 200% நான் இருப்பேன் நெக்ஸ்ட் காமர்ஸ் கிளப்பில். ஏன்னா ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு டாக், ஐ வாண்ட் டு மிங்கிள் வித் பீப்புள்ஸ் ஹூ ஹேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட நான் பேசும்போது, டே தம்பி நீ இது பண்ணாதரா அப்படின்னா, ஓகே ஏன் பண்ணாதான்னு யோசிச்சு ஓகே பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் லைக் எய்தர் பெயின் ஆர் குட் திங் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும், அதனால தான் பண்ண வேண்டாம்னு சொல்ல போகிறீங்க. அப்போது இதே மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நான் வர ஸ்டேஜுக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஆன் த காமர்ஸ் கிளப்ன்றது ஐ ஃபீல். அண்ட் யா, தட் இஸ் அ குட் வே டு கனெக்ட் வித் யூ. குட், நாட் லாட் ஆஃப் திங்ஸ் உங்க கூட பார்ட்டாக நினைக்கிறேன். பண்ணி தட்டி தூக்கி வீசிட்டு போகணும். ஸோ pleasure is mine to have you here. Thank you so much for coming. Thank you. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இது வந்து எல்லாரும் கான்டென்ட் எக்கனாமியை பற்றி கொஞ்சம் கம்மியாக பேசுகிறாங்க. இது ஒரு பெரிய சூப்பரான ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்குது. அந்த ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கிள் நான் படித்தேன், விச் இஸ் கேபின்னு சொல்லிட்டு ஒரு டிக்டாக்கர். ஸோ அவரோட அசட்ஸை ஓகே $900 million வந்து ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. ஒரு டிக்டாக்கரை அவரோட கம்பெனியை வேல்யூ பண்ணி, அவரோட டிஜிட்டல் அசட்ஸை வேல்யூ பண்ணி, அவரோட ஃபேஸை எடுத்துகிட்டு போய் $900 million வாங்கியிருக்காங்க டிக்டாக்ல. இது மாதிரியான வேல்யூவேஷன், இது மாதிரியான பெரிய விஷயங்கள் இந்த ஈகோசிஸ்டம்ல சீக்கிரம் நடக்கும் போது, அது நம்ம மூலியமாக நடந்துச்சுன்ற பெருமை எனக்கு வேணுன்றதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். அது நடக்கும். ஆனால் இது வந்து இப்படியே இது வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நான் இமாங்காட்சி இருக்கு, ஆனால் தெய்வம் மாதிரி நான் பார்த்துருக்கேன். வாயை பழந்துட்டு பார்த்துருக்கேன். எப்படா இதெல்லாம் எப்படா யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நான் திருப்பி பார்த்துருக்கேன். லைக் அவங்களோட அசட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ, லைக் அவங்க வாங்கின கம்பெனியில் போய் கேட்குறாங்க, நீங்கள் $900 million வாங்குறீங்களே, இது நீங்கள் என்னவா பார்க்குறீங்கன்னு. நெக்ஸ்ட் 3 to 4 years வந்து இதை நான் வந்து $5,000 million மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இந்தியன் விசிஸ்க்கு வருமானு எனக்கு தெரியல. லைக் இந்தியன் விசிஸ் இதை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொரு கான்டென்ட் கிரியேட்டருக்கும் இட்ஸ் பிக்கஸ்ட் ஃபியூச்சர், ரொம்ப பெரிய ஃபியூச்சர் இதெல்லாம். Fine, thank you so much for having me as your host. Good, thanks. Thank you. Okay, thank you.